ஹலோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என் ட்ரெஸ்ஸு முடி கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. சாரி. சத்தியமா எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. ஐ எம் பேசிக்கலி ரொம்ப ஷையான பர்சன். நான் எதுக்கு விஸ்பர் பண்ணிட்டு இருக்கேன்னா, எதுக்கு மெதுவாக பேசுகிறேன்னா, பின்னா வேறு மூஞ்சி தெரியும். பின்னா வந்துட்டேன். ஓகே தெரியுதா? என்ன ஒரு ஆங்கிள்னால எனக்கு இந்த இந்த கொஞ்சம் இந்த பழக்கம் இருக்குது. முடி எப்படி பண்றது தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படா வீடியோ தொடங்குவாங்க? உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த லைட் வேற. ஐயோ. நைஸ். எதுக்குடா இந்த பொண்ணு வீடியோலாம் போடுறான்னு பாக்குறீங்க? எதுக்கு நீங்க கிளிக் பண்ணீங்க? செவுல்ல 2 வாப்பம் பேசாம வா. தேங்க்யூ கிளிக் பண்ணதுக்கு. ரொம்ப நாளா வீடியோ பண்ணணும் எனக்கு ஆசை. நான் வந்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே சரி vlog பண்ணலாம், யூடியூப்ல செம்மையா இருக்கும், வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும், ஃபேமஸ் ஆகலாம் அப்படிலாம் நிறைய நினைச்சேன். நான் ஒன்றும் பண்ணல. நல்லதாக பண்ணாததுக்கு கொஞ்சம் கிரிஞ்சில் இருந்து காப்பாத்திட்டேன். என்னையே நான் காப்பாத்திக்கிட்டேன். இப்போ நான் எதுக்கு பண்றேன்னா, என் வாழ்க்கையில ஒருத்தனுக்கு லோவஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, நான் இப்போ அங்க இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிரச்சனை பரவாயில்ல. பிரச்சனைனா சரி, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கதான் செய்யும், பார்த்துக்கலாம் என்ன. ஆனா எனக்கு நான் பேசி யார்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் நான் யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாக பேசுறது இல்லை. ஸோ அப்போ என்ன நினச்சேன், இருக்கிறதே இருக்கு ஆன்லைனில் பேசலாமே. ஸோ யாராவது போர் அடிச்சு நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நான் பேசுறத கேட்குறீங்களா? கொஞ்சம் எனக்கு முடியல. பேசலாம். வி ஆர் லைக் பெஸ்டீஸ்ண்ணா. இப்போ நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நானே நினச்சிப்பேன். அப்படி நீங்களும் நினச்சிக்கணும், நம்மளே நினச்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. நீங்களும் ஒரு ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு. நான் பேசுகிறேன் இப்போ நீ கேட்டு தான் ஆகணும், ஏன்னா நீ ஃப்ரெண்டு. இப்போ நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்படிதான் மிரட்டி அப்படியே பேச கேட்போ. ஃபர்ஸ்ட் டைமா கேமரா, ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லை, முன்னாடி நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த வீடியோ அப்லோட் ஆக போகுதுன்னு தெரியுது, அதனால எனக்கு பயமா இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க. பண்ணலாம், நான் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ உங்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒன்றுனா சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும்ல, அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வாய் உளறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். எனக்கு எப்படியும் 2 கமெண்ட் வரப்போகுது, அதை எடுத்து படி. 2ஆவது வருமானு தெரில, அதுவும் வரப்போகுது, அதை எடுத்து படிக்க போகிறேன். எனக்கு போட்டிங்கன்னா அதையும் நான் எடுத்து கதை மாதிரி நல்லா சொல்கிறேன். எல்லாம் கேட்போம், எல்லா கதையும் உட்காந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன் என் லாங்குவேஜ் இப்படி இருக்குது? நான் நான் யூடியூப் தொடங்கலாம் நினச்சப்போ என்ன நினச்சேன், சரி நம்ம இங்கிலீஷில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, எல்லாருக்கும் புரியும். நல்லா இருக்கும். அது இல்லை, பரவாயில்ல, அது நல்லா இருக்காது. நான் இங்கே கொஞ்சம் எனக்கு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக. இப்போ நினச்சேன் சரி ஹிந்தியில் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹிந்தி வேற கொஞ்சம் அப்படிதான் இருந்தாலும் பண்ணலாம், ஹிந்தி அதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் ஃபெயிலியர். ஏன்னா ஹிந்தியில் பேச வரமாட்டேது. அப்புறம் அதான் நம்ம தமிழ் இருக்கு, யாரு பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன, தமிழ்லே பேசுவோம். நம்ம பேசுறது அவ்வளோதான், பிடிச்சதோ பிடிக்கலையோ தமிழில் தான் பேசுவேன் நான். எனக்கு பேசிக்காக இங்கே நான் இருக்கிறதுலாம் நார்த் இந்தியன்ஸ் கூட அப்படின்னா ஹிந்தி தான் நான் பேசி ஆகணும். நான் அப்படிதான் இருக்காங்க. நான் தமிழே 0% பேசுறது என் வீட்டில் மட்டும் தான் உள்ள பேசுவேன். வீட்டில் அம்மா கூப்பிட்டாங்க, நான் வீட்டிலேருந்து வெளியே இருக்கேன் இப்போ ஹாஸ்டலில். அம்மா கூப்பிட்டாங்க மட்டும் தான் தமிழில் பேசுவேன். இருக்கிறதே நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மலையாளி. தமிழ் பேசுறதுக்கே யாரும் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நான் விட்டா தமிழே மறந்துடுவேன். அப்படியே ஹிந்திலே பேசி உதரான்ட்டு. நல்ல வேலை, யாருன்னா ஒரு விஷயம் ஹிந்தி தெரியாம இதுங்க கூட வாழ்றது, ஐயோ நல்ல வேலை. இந்த ஷின்சான் கின்சான்லாம் பார்த்து கொஞ்சம் ஹிந்தி கற்று வச்சிருக்கேன். இல்லாட்டி என்ன ஆவறது நிலைமை. ஐயோ, என்ன ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு இந்த மாதிரி பேசுறதும். நீ கேள
முருகன் நீ கேள. நான் எனக்கு தெரியும் ஒரே கிரிஞ்சா நான் வீடியோ போட்டு தள்ள போறேன். வீடியோ போட போறேன். என் லாங்குவேஜ கொஞ்சம் இது பண்ணி வீடியோ போட போறேன். அடுத்து நானே இத பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு சிரிக்க போறேன். எப்படி இதெல்லாம் இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஃபேமஸ்லாம் ஆக மாட்டேன்னுலாம் தெரியும். பட் பின்னாடி இத பார்த்து சிரிக்கலாம்ல, ஜாலியா இருக்கும். இல்ல? அப்போ நம்மலாம் அதான் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நம்மலாம் சேர்ந்து பார்த்து சிரிப்போம்ல. விட்டு பாதியில ஓடுனீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கங்க. வந்துட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க. இனி ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் பேசுறத நீ கேட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இங்க வந்துட்டீங்களே. நீ நான் பேசுவேன் நீ கேட்க அவ்வளோதான். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. எனக்கு யாருக்குனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்புல சுத்திட்டு இருக்கேன். நீ வந்து பேசிட்டா இனி அவ்வளோதான் பார்த்துக்க. விட்டுலாம் போகக்கூடாது. விட்டு போனா நான் இனி அதெல்லாம் தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கீழே. யார்கிட்ட போய் பண்றது? நான் என்ன பேசுறேன் எனக்கு ஐயா. ரொம்ப நாள் யார்கிட்டையும் பேசாம கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பேசுறதுக்கு. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன பதிலா சொல்ல போறேன்? சரி விடு. நான் நீனு பேசுறது உன்கிட்ட எனக்கு எப்படி தோணுது என் கூட யாரோ பேசுற மாதிரி. இதுக்கெல்லாம் எப்படி யாரும் பார்க்க மாட்டீங்க. 1-2 பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ல பேசி எனக்கு கொஞ்சம் இது கொடுங்க, கொஞ்சம் நம்பிக்கை. நான் இருக்கேன், நான் பாக்குறேன், நீ பேசு, நான் கேட்கிறேன் அப்படின்னு யாராவது 1-2 பேராவது இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மனசுக்கு. ஐயோ நம்ம பேசுறது யாராவது கேட்குறாங்களேன்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் பேசினா நான் எல்லாரும் பேசுறதையும் கேட்பேன். ஆனா நான் பேசுறது யாரும் கேட்டதில்ல. இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். என் சின்ன வயசுல யார்கிட்ட நான் சொன்னதில்ல, சொல்றேன். யார்கிட்டயும் ப்ளீஸ் என்ன பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கேட்டுட்டே இருப்பேன். நீ பேசு, நான் கேட்கிறேன்ல இருந்து பழகிட்டேன். ஏன் மூஞ்சியா அப்படி இருக்கு? நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து அவ எப்படி இருந்தாலும். அப்புறம் ஒரு நாள் நான் பேசினேன். கொஞ்சம் எனக்கு பிடிச்சி, எனக்கு மகாபாரதம் தான் பிடிக்கும். நான் அதை பத்தி பேசும்போது அவ மூஞ்சி சுழிச்சா. அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து நான் அதிகமா பேசுறது இல்லை. ஏன்னா நான் பேசி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனா ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. அன்னையிலேருந்து நான் பேசுறதா நான் எப்போ கேட்பேன். நான் யாராவது பேசுனாங்க நான் எப்பவுமே கேட்கறது தான். இப்போ கூட இவங்க பேசுவாங்க நான் கேட்பேன், இவங்க பேசுவாங்க நான் கேட்பேன், இவங்க பேசுவாங்க நான் கேட்பேன். ஒரு ஹாஸ்டல் ரூம்மேட்ஸை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் வேற ஷை டைப். யாராவது வந்து அப்படியே கூடிடுவேன். ஐயோ நான் ஒன்றும் பண்ணல, என்ன பைத்தியம் நினச்சிடாதீங்கன்னு. ஐயா ஐயா, நான் எதுக்கு இப்படியே பார்த்துட்டு தெரியுமா? ஐயோ என் மூடி பேய் இல்லடா, பேய் இல்லை. எனக்கு என் முடி அப்படியே பண்ணி பழகி கேமரா பார்த்தா என் முடி அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். பொண்ணுங்களோட பழக்கம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி. அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராவது பேசுறது கேட்டாங்கன்னா. அப்படியே யாரும் கேட்கலாம், நானா புலம்பிட்டு போறேன் தனியா. என்ன பைத்தியம் நினைச்சிட்டு போங்க. இல்ல என்னன்னா வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி அப்படி பண்றதெல்லாம் எனக்கு இல்ல. இது உள்ளுக்குள்ள இருக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல, அப்படிலாம் ஆகாதுன்னு தெரியும். நல்ல அவ்வளோ பெரிய ஆள்ல நான் இல்ல. ஏதோ 1-2 பேர் இருந்தீங்கன்னா நான் பேசுறது லெட்ஸ் டாக். கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே அப்படின்னு வச்சுக்கலாம், பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்றேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். அதனால நான் இப்போ இது பண்ணலான்னு இருக்கேன். வந்தா வியூ வந்தா வருது, வரலாட்டினா தான் நம்ம 2 பைத்திய மாதிரி பேசிப்போம், அவ்வளோதான். பேசிப்போம். நிறைய இருக்கு நான் பேச வேண்டியது, நிறைய. நான் இதே சொல்லல, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்போ என்கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு, அதெல்லாம் பின்னால வரும். அதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோதான். நல்லா தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் போட்டு ரீச் ஆனா ரீச் ஆக மாட்டேன். பட் எனக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஏதோ பண்றோம் நம்ம, ஏதோ பண்ணுவோம். பண்ணுவோம். ஐயோ வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. யாராவது இதை பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு லூஸ் மாதிரி பண்ணிட்டு வீடியோ எடுத்து பாருங்க, இப்போ தெரியும் உனக்கு. என் ஆடியோ வீடியோ எதுவும் நல்லா இருக்கான்னு தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதான வாழ்க்கை. வேற என்ன சாப்பாடு பண்ணல. இன்னும் நான் நான் எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு சமைக்க தெரியாது, மேகி கூட பண்ண தெரியாது. காலேஜ் வந்து நான் சமைக்கிறேன், நான் என்னெல்லாமோ பண்றேன். வளர்றது சத்தியமா நல்லா இல்லை. நான் சின்ன வயசுலாம் யோசிச்சேன், எப்படா வளருவோம், எப்படா என் வீட்டை விட்டு வெளியே போவேன், நான் எப்படா இப்படி பண்ண, எப்படா ஃபோன் வாங்குவேன், எப்படா அதுங்க போவேன், எப்படா தனியா இருப்பேன், எப்படா காசு சம்பாதிப்பேன். ஐயோ என்னை விட்டுருக்கடா, என்னால முடியலடா. சின்ன வயசுலயே திரும்ப கூட்டு போயிருங்க, என்னால முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
எப்படிங்க நீங்கலாம் இருக்கிறீங்க? ஐயோ! அதுவும் இந்த காலேஜ் லைஃப்லாம் அவ்வளோதான். மரியா. முடியல. சரி. நான் பெரிய வீடியோ போடுற அளவுக்குலாம் என்ட்ட இப்ப கன்டென்ட்டே இல்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்கேன் சும்மா. இப்ப யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. நான் சும்மா பேசிய டயத்த வேஸ்ட் உங்க டயத்த வேஸ்ட் பண்ணி என் டைம் வேஸ்ட் ஆகல. நீ இப்போ இதுவரைக்கும் யாராவது என் வீடியோவ இங்க வரைக்கும் கேட்டு, ஐயோ! கேட்டிருக்கீங்க அப்படின்னாலே அது பெரிய விஷயம் எனக்கு. நான் பேசுறது இன்னும் யாருமே கேட்டதில்ல இவ்வளோ காலம். நீங்க கேட்டிருந்தீங்கன்னு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருப்ப நீலாம்ப்பா. வீடியோ எடுக்க விட மாட்றாங்கடா. முடிஞ்சுதே. என்ன நான் வீடியோ முடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் கழுத்தே இப்படி இருக்கு. என்ன நமக்குள்ள என்ன? மூஞ்சா முக்கியம், பேசுறது தான் முக்கியம். எனக்கு அதுவும் முக்கியம். அப்போ பேசலாம், பேசலாம், பேசணும், பேசணும், பேசணும்னு இல்ல. கேட்கணும், கேளுங்க ப்ளீஸ் கேளுங்க யாராவது. நான் எதுக்கு இப்ப கெஞ்சிட்டுலாம் இருக்கேன். எனக்கு கேட்குறேன் அவ்வளோதான். எனக்கு கோவம்லாம் வராது. வர வைக்கக்கூடாது. கோவம் வராது, எனக்கு வரும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் பேசுறத கேட்டதுக்கு நன்றிகள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோ போட்டா பார்ப்பீங்க. இதுவே போடணும்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம். கேட்டதுக்கு மிக்க நன்றிகள். பை.